ஒரு சக்தி, ஒரு தாய், ஒரு தெய்வம். மனிதர்களின் துயரை தீர்க்க பூமிக்கு வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் மாரியம்மன். பழமையான காலங்களில் பூமியில் மக்கள் கடும் துன்பங்களை அனுபவித்தனர். நோய்கள் பரவியது, வறுமை அதிகரித்தது, மக்களின் மனதில் பயம் நிறைந்தது. எங்கு பார்த்தாலும் கண்ணீர், எங்கு பார்த்தாலும் வேதனை. அந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி கடவுளை நாடினார். எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்கள். அவர்கள் மனம் மாறி பிரார்த்தனை செய்தனர். இந்த வேண்டுதலை கேட்ட தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மக்களை காப்பாற்ற ஒரு தெய்வ சக்தி தேவை என்று முடிவு செய்தனர். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. பரமசிவனின் சக்தியும் பார்வதி தேவியின் அருளும் ஒரே ஒளியாக இணைந்தது. அந்த ஒளி மெல்ல ஒரு தெய்வமாக உருவெடுத்தது. அந்த தெய்வம் அழகான தாயின் உருவத்தில் தோன்றியது. கண்ணில் கருணை, முகத்தில் தீவிரம், கைகளில் சக்தி. அவர்தான் மாரியம்மன். மாரியம்மன் பூமிக்கு வந்தார். மக்களின் துயரத்தை பார்த்தார். அவர்களின் வேதனையை உணர்ந்தார். அவரது அருள் சக்தியால் மாற்றத்தை தொடங்கினார். நோயால் தவிப்பவர்கள் அவரது அருளால் குணமடைந்தனர். கண்ணீர் சிரிப்பாக மாறியது, பயம் நம்பிக்கையாக மாறியது. அது ஒரு அதிசயம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் மூழ்கினர். அம்மன் வந்தாள், எங்களை காப்பாற்ற வந்தாள் என்று கொண்டாடினர். அவர்கள் மாரியம்மனை தங்கள் கிராம தெய்வமாக ஏற்றனர். கோயில்கள் கட்டி பூஜைகள் செய்து அவரது அருளை பெற்றனர். இன்றும் மாரியம்மன் தன் பக்தர்களை காப்பாற்றுகிறாள். நாம் நல்லது செய்தால் அம்மன் அருள் நம்மை நிச்சயம் காக்கும். அம்மன் அருள் இருந்தால் பயமில்லை. மாரியம்மன் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிறையும்.